டாய்லெட் பிளக் ஆயிருக்கா? கண்டுக்காதீங்க. குட். அதை விட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இப்ப பாப்போம். The Bootsville Parade வரப்போகுது. இந்த வருஷம் இந்த டவுன் இது வரைக்கும் பாத்துறாத ஒரு பெஸ்ட் ஃப்ளோட்டை நான் உருவாக்க போறேன். பண்ணலாம் டாட். Bootsville Bugle பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல அத பத்தின நியூஸ் வரப்போகுது. ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப் பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க போறாங்க. கூப், எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிற அளவுக்கு உனக்கு வயசு வந்தாச்சு. அதனால நான் ஹெல்ப் பண்ணுங்கறீங்க. நாம ஃப்ளோட்டை பில்ட் பண்றோம். டாடி, நானும் ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு இன்னும் வயசு ஆயிடுச்சுனா அப்ப நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் மில்லி. எஸ் நீ என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டண்டா இருக்கலாம். சரி. இந்த இயரோட பரேட் தீம் என்னன்னா வே அவுட் அவுட்டர் ஸ்பேஸ். Behold the future. கூல். எக்ஸலென்ட். சோ the futureக்கு கொஞ்சம் வர்க் தேவைப்படுது. ஓகே, நிறைய வேலைகள் தேவைப்படலாம். நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் டாட். கேட்க சந்தோஷமா இருக்கு கூப். ஏன்னா ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப் அன்பீட்டபிளா இருந்தாகணும். இந்த இயர் நமக்கு சீரியஸ் காம்படிஷன் நிறைய இருக்கு. அப்ரி அத க்ளோஸா பிளான் பண்ணு. ஐரிஸ் அந்த ஆண்டனாவை ஸ்ட்ரைட்டா வை. கார்டன் நாம் அப்ரிசியேஷன் கிளப்புக்கு உலகத்திலேயே சிறந்த ஃப்ளோட் தேவையா? நாம நிச்சயமா ஜெயிச்சிருவோம். ஹாய் டெனிஸ், உங்க டேடோட இன்டர்நெட் கஃபேயும் ஸ்மால் அப்ளையன்ஸ் ரிப்பேர் ஷாப்பும் ஆஸ் யூஷுவல் என்ட்ரியா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெல், இந்த மவுஸ் மொபைல் ஒரு கிளாசிக். இந்த வருஷம் இது வயர்லெஸ்ஸா நாங்க மாடிஃபை பண்ணிருக்கோம். ஜெயிக்க முடியாது. ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப் ஃப்ளோட்டுக்கு நீயும் ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்றியா டெனிஸ்? டூல்ஸ் மற்றும் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களா? கூல். உன்னோட வாய்க்குள்ள என்ன இருக்கு மில்லி? காஸ்மிக் பாப்பிங் கேண்டி. உங்களுக்கு வேணுமா டாடி? நோ, எனக்கு வேண்டாம் தேங்க்ஸ். ஏய் பாச்சன் பர்கர், அந்த துருப்பிடிச்ச பக்கெட்ல நிறைய போல்ட் வச்சிருக்கே, என்னது? இது ஒரு UFO மிஸ்ஸஸ் மன்சன். அதாவது an unidentified float object. புரிஞ்சுதா? அது நம்ம ஊர் பத்திரிக்கையில முதல் பக்கத்துல நியூஸா வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னோடது நான் கொண்டு போய் காட்டும் போது வேற எதுவுமே நியூஸா வராது. அவங்களோட பொம்மை பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வரதுக்கு நம்ம விடலாமா? நாம நம்ம வேலையை ஆரம்பிப்போம் நாளைக்கு. யாருக்கு ஐஸ்கிரீம் இப்ப வேணும்? திடீர்னு இந்த நோஸ்டிக் பேன்ல ஏன் எல்லாமே ஒட்டிக்குது? இதுவும் அப்படித்தான் இருக்கு. வியர்டா இருக்கு. இப்ப எங்க தீஞ்சு போயிடுச்சு. கூப், நம்ம நோஸ்டிக் பேன்ஸுக்கும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்கும் என்ன ஆச்சுன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லு. எனக்கு தெரியாது டாட். டாடி, என்னோட பாப்பிங் கேண்டி யாரும் எடுத்துட்டாங்க. என்ன பார்க்காத, அத சாப்பிட்டா என் வாய் நம்பாயிடும். வெல், காணாம போறதுக்கு இது ஏதோ பரவாயில்ல. இல்லனா நம்மளால ஃப்ளோட்டை உருவாக்க முடியாம போயிடும். கூப்புக்கு முடியலனாலும் நான் அதுல வர்க் பண்ணட்டுமா? சைடு பேனல்ஸ்க்கு பெயிண்ட் பண்ற வேலையை நீங்க பாத்துக்கங்க. நான் என்ன பண்றேன்? வாவ், பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ், இது ஏதோ டஃப் வால்பேப்பர் பேஸ்ட். ஹேய், யாரோ ட்ரங்க ஓபனா வச்சிருக்காங்க. டாட், நீதான் பண்ணியா?
நீ முதல்ல அங்கிருந்து வெளிய வந்துரு. பாய்ஸ், என்ன சர்ப்ரைஸ் ஆக்கிறதுக்காக நீங்க நைட் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிருந்தீங்கன்னா வண்டர்ஃபுல் ஜாபா பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் டாட். ஆனா பர்மிஷன் இல்லாம நீங்க இந்த மாதிரி செய்யறத நான் கொஞ்சம் கூட விரும்பல. புரிஞ்சிட்டேன் டாட். கேட் ஐடியா என்னன்னு தெரியல. ஆனா அது இந்த ஃப்ளோட் கிட்டயே விடக்கூடாது. நமக்கு இப்போ தேவை டென்னிஸ் பேட்டன்டட் அல்ட்ரா செக்யூர் செக்யூரிட்டி சிஸ்டம். இப்போ இது ஒரு அலாம். இது இருக்கும்போது கேட் ஒரு விரல கூட அப்பாவோட சாசர் மேல வைக்க முடியாது. குட் பிளான். கேட் வர மாதிரியே தெரியல. ரெடி? நீ வா. டெனிஸ், சாசர்ல அலாம் அடிக்குது. ஹேய், இப்போ அடிக்கிற அலாம் சாசர்ல இருந்து அடிக்கல. அப்ப எங்க இருந்து அந்த சத்தம் வருது? என்னோட மவுஸ் மொபைல். இது டைவர்ஷன். சாசர் கிட்ட போவோம். எல்லாம் பார்த்தா நார்மலா தான் இருக்கு. ஹரி அப் கிட்ஸ், ஃப்ளோட்டை நாம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னால இத ஒரு ட்ரையல் ரன் எடுத்து பாத்துருவோம். அங்க பாத்தியா, இது ஒரு இன்டர் கேலக்டிக் கீக்கத்தான். யா, ஸ்பேஸ்ல கூட நர்ட்ஸ் இருக்குங்கற ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒண்ணு வேணும். ஃபியூயல் தீந்துட்ட மாதிரி தெரியுது. கொஞ்சம் வேகமா ஓட்டுறியே ஹம்ப்ரி. ரெஜிஸ்டர் பண்ண நான் மத்தியானத்துக்குள்ள பார்க்குக்கு போயாகணும். மதியானத்துக்குள்ளயா? லேட் ஆயிடுச்சே. பாய்ஸ், ஃப்ளோட்டை கவனிச்சுக்கங்க. மில்லி நானும் ஃபியூயல் வாங்கிட்டு வந்துடுறோம். நான் டாடியோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட். இதோ ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப் யூஎஃப்ஓ ஃப்ளோட் ரெடி ஆயிடுச்சு. பூட்ஸ்வில் பியூகிள் ஃப்ரண்ட் பேஜ்ல இது வர போகுது. ஹேய், உன் டாட் இத கலப்பிட்டாரா? டாட் டிரைவ் பண்ணல. அந்த கேட். ஸ்டடியா ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணு. ஜாலி ரைட் முடிஞ்சது கேட். நாம பறந்துட்டு இருக்கோம். உன்னை வார்ன் பண்ற கேட். மரியாதையா ஃப்ளோட்டை லேண்ட் பண்ணு. நான் இருக்கும்போது ஈவில் கேட் பூட்ஸ்வில்ல அட்டாக் பண்ண முடியாது. எனக்கு சாசர் சிக் வந்துருச்சு. நாங்க எங்க ஃப்ளோட்டை ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் ஃப்ளோட்டை இது பீட் பண்ணிருச்சு. மிஸ்டர் கேட், யா ஓகே? கூப், வராதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா இல்ல. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வேகமா வந்தேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? இந்த மாதிரி ட்ரிக்கை என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்போ நீ ஜெயிச்சிட்ட. நெக்ஸ்ட் இயர் நான் தான் வின் பண்ணுவேன். நாம இது அப்புறமா டீல் பண்ணிக்கலாம் கூப். நாம இமிடியேட்டா இப்பவே நம்ம ஃப்ளோட்டை ரிப்பேர் பண்ணணும்.
ட்ரங்க்ல இருந்த ஸ்பேர் டயரையும் ஜாக்கையும் எடுத்துட்டு வா. ஷூர் டாட். பெஸ்ட் ஃப்ளோட் இதுதான். யார் இத பண்ணது? ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப். இவங்களால இது பண்ண முடிஞ்சதுன்னா இவங்க ஜங்க் அமேசிங்கா இருந்திருக்கணும். கேட் ஃபுட், யான் பால்ஸ், லக்கேஜ். ஓ பூச்சில அட்டாக் பண்றது கேட்டோட பிளான் இல்ல. நான் இடத்துக்கு போக ட்ரை பண்ணிருக்கு. அது எங்க இருந்து வந்ததோ? அப்ப அத தடுத்தது தப்பா? நோ! ஆல்ரைட் கிட்ஸ், ஐஸ் ரிங்க நம்ம ஃப்ளட் ஆக்கி விட்டுருவோம். ரொம்ப கோல்டா இருக்கு. லஞ்சுக்கு முன்னாடி நம்ம விளையாட முடியும்னு நினைக்கிறேன். நேத்து நைட்டு தூங்காம ஸ்டிக்கர் டேப் பண்ணிட்டே இருந்தேன் இந்த மாதிரி. கேட் சத்தம் போடுறது நிறுத்துறியா? ஆல்ரைட் கோல். மில்லி, உன் கேட் கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு. I'm skating. Come on, Mr. Cat. Wait, Papara. உனக்காக ஸ்பெஷலா நான் ஒண்ணு வச்சிருக்கேன். உனக்கு போட்டுக்கிற மாதிரி ஸ்கேட்ஸ். நம்ம ஐஸ் டான்ஸ் ஆட போறோம். இந்த ஐஸ் மொத்தமும் என்னோட கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ பரபரன்னு செய்ய வைக்குது. நம்ம மறுபடியும் ஆடுவோம் மிஸ்டர் கேட். இப்ப நீ டைவ் அடிக்கணும். Hey. ஸ்கேட்டிங்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்க நான் பார்த்ததே இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. ஒரு காலம் இன்னொரு காலுக்கு முன்னாடி வைங்க. டாட், மில்லியையும் கேட்டையும் கொஞ்சம் தூரம் போக சொல்றீங்களா? பட்டன் பர்கர் பேக்யார்ட் கப்ல தேர்ட் பீரியட் நடந்துட்டு இருக்கு. மார்னிங் பூரா குப்ஸ் டோல விளையாடிட்டா. இப்போ என்னோட டர்ன். கூப், நீ மார்னிங் பூரா ஐஸ்ல விளையாடுச்சு. இப்ப மில்லியோட டர்ன். கோப் சரியில்லை. அதனால தான் இப்ப இந்த கேமையே நிறுத்துறோம். நீ லூசர் மாதிரி எதை லூஸ் பண்ற லூசர். இதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லா ஏதோ ஒண்ணு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஹேய், கேட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? யூசுவலா இருக்கிறத விட அதிக டிஸ்ட்ரக்டிவ் மூட்ல இருக்கு. மோல் மான்ஸ்டர்ஸோட ஆர்மி அங்க கீழ இருக்கலாம். போட்ஸ்வில்ல அடிமை ஆக்கிறதுக்கு அதுங்க வந்திருக்கலாம். நம்ம லான்ஸ் எல்லாம் நாசம் ஆயிடும். ஓ யா, இல்ல எதையாவது இது ஒளிச்சு இருக்கணும். நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா மிஸ்டர் கேட்? எது இருந்தாலும் சரி, அதை எடுக்க இந்த ஐஸை அதை பிரேக் பண்ணணும். அதுக்கு சூப்பர் லேசரும் இல்ல. ஆல்ரைட் கேங், நம்ம ஹோல் ஃபேமிலியை நான் அப்படியே கார் பண்ண போறேன். அத ஐஸ்ல தான் பண்ண போறேன். எல்லாரும் விலகி போயிடுங்க கிட். எலக்ட்ரிக் டர்க்கி கார்வர் ஒருவேளை நல்லபடியா வேலை செய்யலாம். கேட் ஏதோ இம்பார்ட்டன்ட்டா அங்க ஒளிச்சு வச்சிருக்கு. அப்படின்னா அது நமக்கு டேஞ்சரா இருக்கணும். வெயிட், அந்த
அந்த டிங்கி ஸ்கல்ப்சரை மறந்துருங்க டாட். வேற ஏதாவது பெருசா பண்ணிடலாம். பெருசாவா? எது மாதிரின்னா ஒரு ஐஸ் பேலஸ். அப்புறம் ஒரு ஹியூஜ் டிரா பிரிட்ஜ். யா இன்ட்ரூடர் சுள்ள வராம தடுக்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கீங்க. அத கட்டறதுக்கு பெர்ஃபெக்ட் பிளேஸ் இந்த இடம் தான். யூ ஆர் ரைட் கூப். நாம ஆரம்பிப்போம். பாத்தீங்களா, உங்கள மாதிரியே இருக்கு. என்ன கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. கூப், டேனிஸ், நாங்க கோகோ பண்றதுக்காக வீட்டுக்குள்ள போறோம். நான் மார்ஷ்மெலோஸ பீல் பண்றேன். கேட் உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கேர்ஃபுல், இது ஸ்லிப்பரியா இருக்கு. நைஸ் ட்ரை கேட். ஐஸ் கடியில நீ எதை ஒளிச்சு வச்சிருந்தாலும் உன்னால எடுக்க முடியாது. இந்த இடம் உண்மையிலேயே இம்பெனிட்ரபிள். ஸ்லைட நாள் பூரா பாலிஷ் பண்ணிருக்கோம். அதுல ஏறவே முடியாது. இந்த கேசலோட கிங் யார் இப்போ? நாமதான். ஐயா, இன்னும் ஸ்லிப்பரியா இருக்கு. எது ஹிட் பண்ணுதுன்னு அதுக்கு தெரியாது. Incoming! என்ன அது? இது ஒரு ஹேட்ச் மாதிரி இருக்கு. இததான் கேட் தேடிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நாம ஓபன் பண்ணுவோம். நாம பேசும்போது அதையே பஸ் பண்ணிட்டு இருக்கு. அதோட lock voice activated. டெனிஸ், நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு கேட்ட ஹிட் பண்ணு. நான் இத ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். என்ன கோட் வேர்ட் கேட் யூஸ் பண்ணும்? ஓ, மியாவ். 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 உன்னோட விஸ்கர்ஸ்ல ஸ்னோ வட்ட போகுது. ஓ மியாவ். எஸ். மியாவ். நான் கேட்ட கவனிச்சதை நீ பாத்துருக்கணும். ஸ்னோபால்ஸ் யூஸ் பண்ணி அது உள்ள நுழைய விடாம தடுத்துட்டேன். அத தடுக்க பாரு டெனிஸ். எனக்கு ஒரு ஐடியா. இன்னைக்கு தப்பான கிட்ஸ் கிட்ட மோத வந்திருக்க கேட். என்னோட கோவத்தை தாங்க தயாரா இரு. ஈயா! நைஸ் கிட்டி. டெனிஸ், அடுத்த எண்ட புடிச்சுக்க. அது ஓபன் ஆயிடுச்சு. கவனமா பாத்து வா. கேட் இந்த இடத்தை அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சிருக்குன்னா இங்க ஏதோ இருக்கணும். ஜெனட்டிக்கலா ஆல்டர் பண்ண சூப்பர் டைகர்ஸா? இல்ல வேர்ல்டே டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு ஜெயிண்ட் அட்டாமிக் கன் இருக்கலாம். அந்த ஷீட்ஸ்க்கு எல்லாம் கீழே என்னதான் இருக்கும்? ஃபிஷி ஃப்ரிஸ்கி பிட்சா. இங்க மில்லியன் கணக்கா பேக்கேஜஸ் இருக்கு. இதுக்கு பெரிய லிட்டர் பாக்ஸ் தேவைப்படுமே. கேட்டால கூட இவ்வளவும் சாப்பிட முடியாது. ஒரு ஆர்மியா ஃபீட் பண்றதுக்கு வச்சிருக்கணும். கார்டன் ஹவுஸை ரெடி பண்ணி எல்லா இடத்துலயும் ஐஸ் ஆக்கிடணும். இதோ வந்துட்டேன். அது ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்லைடுக்கு போ. பாத்தியா, 12 ஜிஞ்சர் பிரெட் மேன். ஒரு ஹாக்கி டீமுக்கு போதுமான ஆளுங்க. நான் இத கூப் மாதிரி மாத்திட்டேன்.
போலாமா டெனஸ்? ஐஸ் நிறைய வந்திருக்கு. பேலஸ் கொலாப்ஸ் ஆக போகுது. யாருக்கு வேணும் ஜிஞ்சர் பிரெட்? ஹோ மிஸ்டர் கேட், உன்னை வார்ம் பண்றதுக்கு ஒரு நைஸ் ஹாட் பாத் வேணும். டூ பேட். இருந்ததுலயே இதான் கூலஸ்ட் ஐஸ் பேலஸ். பட் இருக்கிறதுலயே கூலஸ்ட் ஃபிளாஷ் லைட் லேசர் பிளேட் நம்ம கிட்ட இருக்கே. வா டிவா டியா டான், இது உடைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே இருந்தாதான் நமக்கும் நல்லது.